அவர் என்ன செய்தார்? அவர் அங்கே இருந்து எனக்கு என்ன செய்தாரு? என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தார். மரண கட்டுகள், மரித்து போவான், உயிர்ப்பிக்க வேண்டும், எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும். இயேசு வந்தாதான் உயிர்ப்பிக்க முடியும். இல்லை, இயேசு வராவிட்டாலும் தன் வார்த்தை அனுப்பி சுகமாக்குறவராக. ராகவி அங்கே சொல்லுகிறார், உன் குமாரன் பிடித்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம். வார்த்தை பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் மகன் என்னது பிழைத்திருப்பான் என்று சொல்லுகிறான். அப்படின்னு என்னது சொல்லுங்க? அந்த தகப்பனார் இயேசுவிடத்திலே வருகிற பொழுது அந்த பிள்ளை மரித்திருந்தது. அந்த பிள்ளை மரித்தது அந்த தகப்பன் காணவில்லை. அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லித்தான் தகப்பன் என்ன செய்கிறான்? இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறான், பிள்ளை வியாதியிலே மரிக்க போகிறான் என்று சொல்லி. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறான்? பிள்ளை அவ்வளவுதான். அப்ப என்னது? அப்ப எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர வேண்டும். நம்முடைய விசுவாசம் செத்ததாக இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கணும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆகவே அந்த மனிதன், அவன் பரிஜாதி மனிதனா அல்ல யாருன்னு தெரியல, ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? வாசிங்களேன், உன் குமாரன் அனைவரும் விசுவாசித்தார்கள். பாருங்க அந்த அற்புதம் எப்படி என்னத்தை கொண்டு வருது? எப்படிப்பட்ட விசுவாசத்தை? அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பங்கள் விசுவாசிக்கும்படிக்கு என்ன செய்கிறான்? இப்ப ஆண்டவர் அந்த பையனை வர சொல்லு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. ஆண்டவருக்கு தெரியும் இந்த